எஸ் கடந்த ஒரு வருஷமாக எக்கச்சக்கமான சைபர் கிரைம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது முக்கியமாக ஆன்லைன் மூலமாக அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து யூஸ் பண்ணி அமௌண்ட்டை வந்து ஸ்கேம் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பல வழிகளில் வந்து நம்மக்கிட்டேருந்து எப்படி காசு எடுக்கலாம். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் பார்த்தோம். ஸோ அதாவது என்னென்னா ஸ்காலர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து எவ்வளோ காசு எடுக்க முடியுமோ அவ்வளோ காசு எடுக்கிறாங்கன்றதை நான் கேள்விப்பட்டேன். இதே மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் கான்செப்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி புது புது கான்செப்ட் வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயத்துலேருந்து நம்மளே அறியாமல் நம்மக்கிட்ட இருந்த காசு எடுக்கிறத வந்து நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கான பல ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்துகிட்ருக்கு. அட் த சேம் டைம் ஆனாலும் சைபர் கிரைம் கேசஸ் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸோ சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பல கேஸை சால்வ் பண்ணாலும் அதுக்கான எக்ஸாக்ட் சொல்யூஷன் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகலை அப்படின்றது தான் உண்மை அப்படின்றது எனக்கு தெரியுது. ஸோ அந்த வகையில் இப்போ என்பிசிஐ வந்து இப்போ எடுத்துருக்க இன்னொரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க்கிட்டையும் யூபிஐ பேமெண்ட் ஆப்ஸ் வச்சுருக்கவங்ககிட்டையும் என்பிசிஐ வந்து ஒரு இருக்குது. ஸோ அது என்ன ஆர்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூபிஐ கலெக்ட் ஃபீச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் October 1 ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரிக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலெக்ட் ரிக்வஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு யூபிஐலேருந்து ஒரு யூசர்கிட்ட இருந்து இன்னொரு யூசருக்கு வந்து அமௌண்ட் நீங்கள் இவ்வளோ தரணும்னு நம்ம ரிக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த ரிக்வஸ்ட் மூலமாக இப்போ ரீசெண்டாக நிறைய ஃப்ராட் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் அந்த பேமெண்ட் அப்ரூவல் கொடுத்தாலே ஆத்தரைஸ் ஆகி அமௌண்ட் வந்து நம்ம எதிர்பார்த்த விட அதிகமான அமௌண்ட் வந்து ரிசீவருக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி சைபர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரிக்வஸ்ட் கொடுத்து அமௌண்ட்டை வந்து ஃப்ராட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வகையில் இப்போ இதை 2000 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரீவியஸாக. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 50, அதுக்கு 50 டைம் தான் பண்ணணும். அதுலேயும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் மேக்ஸிமம் லிமிட்டே 2000 தான் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ண முடியும்ன்றதை லிமிட் பண்ணியிருந்தாங்க. அதை இன்னும் கண்ட்ரோல் பண்ணுற வகையில் October 1 இந்த கலெக்ட் ஃபீச்சர் அப்படின்ற இந்த கான்செப்டே வந்து நீங்கள் உங்களோட பேமெண்ட் ஆப்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரிக்வஸ்ட் வந்து வச்சுருக்கு. ஸோ இது October 1 அமலுக்கு வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோட இன்ஃபர்மேஷனும் அதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் பண்ணி நான் உங்களுக்கு செந்தூர். பபாய்.